ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல ஹெல்த்தியான வெண்பூசணிக்காய் பாசிப்பருப்பு சேர்த்த கூட்டு. இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா சாதத்தோடையும் சரி, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த கூட்டு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைம்ல நெறையவே நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ, நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்னஸ் குடுக்கும். இந்த சம்மர் டைம்ல ரொம்பவே வெயில்னால கஷ்டப்படுறவங்கலாம் இந்த மாரி நீர்ச்சத்துள்ள வெஜிடபிள்ஸ் வந்து நெறைய எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா, 1 கப் பாசிப்பருப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து வேக போட்டு தனியா எடுத்து வச்சு பண்ணலாம். அப்பதான் வந்து நல்லாருக்கும். இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வெந்து வந்துரும். அதனால நானு பருப்ப தனியா குக்கர்ல சேர்த்து, கொஞ்சமா உப்பும், சீரகம் மட்டும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துட்டு, பூசணிக்காய தனியா வேக வச்சு நான் ஒண்ணா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும், சீரகம் மட்டும் நான் சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க. இந்த மாரி செய்யும்போது நமக்கு வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிரும். ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா, பருப்பு வந்து ஈஸியா வெந்து வந்துரும். இப்ப இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவா தாங்க நான் எடுத்திருக்கேன். 2டே 2 சின்ன வெங்காயம், 2 குட்டி தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூசணிக்காய். அவ்வளோதாங்க. இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா மொறு மொறுன்ட்டு ஜவ்வரிசி வடகம் வந்து பொரிச்சு வச்சுட்டேன். இந்த கூட்டோட சேர்த்தி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாருக்கும். இது நானே வீட்ல போட்டது தாங்க. இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு நாள் வீடியோவா போடுறேன். பருப்பு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு பருப்பு ரொம்ப குழையாம வெந்தா போதுங்க. அப்பதான் கூட்டு வந்து சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து வடகம் பொரிச்ச ஆயில் தான். நம்ம உடனே வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது தான் பழைய ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகோட வாசனை நல்லா ஜம்முன்னு வருதுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 சின்ன வெங்காயத்த உள்ள சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு, அப்படியே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் உள்ள சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி குடுத்துறலாங்க. இந்த அளவு வதங்கினதும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நீங்க காய்கறிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா சேர்த்து பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நம்ம வீட்லயே அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொடி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எல்லா ரெசிபிக்குமே வந்து ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. வெறும் மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், வெந்தயம் மட்டும் சேர்த்து அரைச்சது. இப்ப வந்து கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காய உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் வந்து அரைச்சு, இந்த மாரி எல்லா ரெசிபிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க. கொஞ்சமா போட்டாவே போதும். ரொம்ப ஃப்ளேவர் நல்லாருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி இந்த மிளகாய் தூளோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோவா உங்க கூட ஷேர் பண்றேன். பூசணிக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துறலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துறலாம். பூசணிக்காயில இருந்தே தண்ணி விட்டு வரும். அதனால அதிகமான தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சாப்புல விட்டோம்னாவே போதும். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போறதுக்காக கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இத அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. நல்லா காய் வெந்து வரட்டும். இந்த இடையிலேயே பார்த்தீங்கன்னா, வீட்ல ஜூஸ் போட்டு குடுத்தாங்க. அத குடிச்சுக்கிட்டே
நான் இந்த ரெசிபிய பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் நேரத்தில மதியத்தில பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜூஸோ, இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்ப பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்ப உள்ள சேர்த்துரலாம். இந்த மாரி நம்ம செய்யும்போது, வேலை வந்து டக்குனு முடிஞ்சிருங்க. இன்னுமே சீக்கிரம் பண்ணணும்னா, குக்கர்லயே எல்லாத்தையும் சேர்த்தே கூட நம்ம தாளிச்சும் பண்ணலாம். ஆனா, அது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பூசணிக்காய் ரொம்ப குழஞ்சு வந்துரும். இந்த மாரி பண்ணும்போது, நமக்கு அந்த பூசணிக்காயோட டேஸ்ட் வந்து தனியா தெரியுங்க. அதனால இந்த மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இந்த சம்மர் டைம்ல இந்த மாரி நல்ல ஒரு நீர்ச்சத்துள்ள வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ, பூசணிக்காய் மட்டும் இல்லங்க. புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாரி நெறைய வெரைட்டியான வெஜிடபிள்ஸ் வந்து இப்ப நல்லா விலை கம்மியாவே விக்குதுங்க. இந்த சம்மர் டைம்ல நம்ம நெறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிச்சு வந்தா போதுங்க. இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இன்னுமே நல்லா வெந்து கரெக்ட்டான பக்குவத்துக்கு வரும். இப்ப பாருங்க, நல்லா கரெக்ட்டான பக்குவத்துல இருக்கு. இப்ப நெறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம்னா, நல்ல கொத்தமல்லி வாசனையோட நல்லா கம கமன்ட்டு இந்த பூசணிக்காய் கூட்டு ரெடிங்க. இந்த ரெசிபீஸ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு குடுங்க. இந்த பூசணிக்காய வந்து நம்ம ஜூஸாவும் எடுத்து குடிக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லதுங்க. இதுல நெறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்கிறதால, இந்த சம்மர்ல திரும்ப திரும்ப சொல்றேன். நெறைய வெஜிடபிள்ஸ் வந்து அது நீர்ச்சத்துள்ள வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. நல்ல ஒரு வெண்பூசணிக்காயும், பாசிப்பருப்பும் சேர்த்த கூட்டும், அதுக்கு சைட் டிஷ்ஷா நல்ல ஒரு ஜவ்வரிசி வத்தலும், வடகம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் பொரிச்சு வச்சிருக்கேன். இதுதாங்க இன்னைக்கு எங்களோட மதியம் லஞ்ச்க்கான ரெசிபி. நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா, சாதத்துக்கு மட்டும் இல்லங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். கண்டிப்பா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.